எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். உங்களுடைய மறுபடியும் வந்திருக்கேன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம் ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன், கலைக்குரிசில் கலை சக்கரவர்த்தி, கலைத்தாயின் தவப்புதல்வன் சிவாஜி அவர்களுடைய அற்புதமான காட்சிகளை கடந்த பல வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 47 வாரம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை 48வது வாரம். நம்ம இப்போ தொடர்ந்து 2-3 வாரமாக பார்க்குற படம், அண்ணன் வந்து அப்படியே ஆன்டி ஹீரோ, ஒரு வில்லன் மாதிரி வச்சுக்கோங்களேன், நடித்த சில படங்களை பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படமும் அதே மாதிரி படம் தான். அந்த படம் பேர் துளி விஷம். இந்த படத்தில் வந்து கே.ஆர். ராமசாமி தான் கதாநாயகன். அண்ணன் சிவாஜி 2வது இடத்தில் நடிப்பார். இது வந்து அண்ணனுக்கு 16வது படம். 30/7/1954 ரிலீஸ். ஆனால் அண்ணன் பராசக்தியிலேயே மிகப்பெரிய ஹீரோ. அதன் பிறகு அவரோட மார்க்கெட் இதே வந்து லெவலே வேற எங்கேயோ உச்சத்தில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அந்த 16வது படம், இந்த படம் துளி விஷம், கே.ஆர். ராமசாமிலாம் அப்போ வந்து கே.ஆர். ராமசாமி, டி.ஆர். மகாலிங்கம், தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, இவங்க எல்லாமே அப்போ வந்து இதில் இருக்கிறாங்க, இப்போ பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்போது சினி ஃபீல்டில். என்னைக்கு பராசக்தியில் சிவாஜி நுழைஞ்சாரோ அவங்க மார்க்கெட்டு பூரா அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிவாஜியோட அந்த புதுமுகம், அவரோட அந்த குரல் வளம், அவர் வசனம் பேசுகிற விதம், அந்த முகத்தில் உள்ள அழகு, அவரோட நடிப்பு திறமை, இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவங்களெல்லாம் அப்படியே சாப்பிட்ருச்சு. இருக்கிற இடம் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டாங்க. இருப்பினும் அந்த மரியாதை, அவர் கே.ஆர். ராமசாமி ஒரு ஹீரோவாக இருந்தாலே விட்டு கொடுப்போம். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி, கே.ஆர். ராமசாமி 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. அந்த காட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து இத்தனைக்கும் நார்மல் ஹைட்டு தான், ரொம்ப ஹைட்டும் கிடையாது, குட்டையும் கிடையாது, நார்மல் ஹைட்டு தான். கே.ஆர். ராமசாமி பக்கத்தில் நிற்பாப்புல, இத்தினூண்டு ஆளாக்கு மாதிரி ஒரு 5 அடி கூட இருப்பாரான்னு சந்தேகம் எனக்கு. அது மாதிரி ரொம்ப குட்டை தான். ஆனால் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இன்னொன்று, அண்ணனோட முகம் வந்து அப்படியே அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகாக இருக்கும் இந்த படத்தில். கே.ஆர். ராமசாமி, நான் வந்து இதாக கிண்டல் அடித்து பேசணும்னு பேசலை, உண்மையை பேசுகிறேன். அவர் முகம் வந்து பார்த்திங்கன்னா, இவரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். இந்த தலையில் ஒரு மாதிரி தூக்கிட்டு மூஞ்சியில் ஒரு கவர்ச்சி அழகு இருக்காது. என்னமோ வசனம் பேசியிருப்பார் போல், எல்லாம் ஹை பிச்சில். அதை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த காலத்தில். அதனால் அவருக்கு ஒரு இதுக்காக பரவாயில்ல, அவர் நடிக்கட்டும் ஹீரோவாக, நான் நடிக்கிறேன் இந்த ரோலில் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து நடிச்சிருப்பார் போல். சிவாஜியோட பெருந்தன்மையை சொல்ல வரேன். அவருக்கெல்லாம் இதெல்லாம் நடிக்கணும்னு அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் நடித்து கொடுத்தாருன்னு சொன்னால் அது ஏதோ அவரோட ஆண்டவன் படைப்பு அந்த மாதிரி அவரை. ஏன்னா கே.ஆர். ராமசாமியெல்லாம் நம்ம வந்து கேவலமாக பேசணும்னு தயவு செஞ்சு நான் பேசலை. அவருக்கு அண்ணன் இறந்ததுக்கப்புறம் 1-2 வருஷத்தில் ஃபஸ்ட்டு அவர் நினைவு நாள் அன்னைக்கு தான் அந்த நம்ம சிவாஜி ட்ரஸ்ட்டு மூலமாக பண முடிப்பெல்லாம் கொடுத்து உதவுனது நடிகர்களுக்கு. இந்த மாதிரி இது அது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் திருச்சியில் தேவர் ஹாலில் தான் நடந்துச்சு. அண்ணன் ராம்குமார் வந்திருந்தார், நானும் போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் கே.ஆர். ராமசாமி குடும்பத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 2 லட்ச ரூபா பண முடிப்பை வந்து அண்ணன் ராம்குமார் ஸ்டேஜில் வழங்கினார். இது பேப்பர்லலாம் அந்த நியூஸ் வந்துச்சு. அது மாதிரி அவர் இன்னும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. அன்னை இல்லத்துக்கும் கே.ஆர். ராமசாமி குடும்பத்துக்கும் என்.எஸ். கிருஷ்ண குடும்பத்துக்கெலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கலை. அண்ணன் அதெல்லாம் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அண்ணன் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார், ஆனால் விட்டு கொடுத்து போகிறாரு. செகண்ட் ரோல் அதில் வந்து டைட்டில் போடும்போது கே.ஆர். ராமசாமி அப்புறம் சிவாஜி கணேசன் நடிக்கும், அப்படி தான் டைட்டிலே வரும் படத்தில். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படா அதெல்லாம் நடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடிப்பை பொறுத்த வரைக்கும் மிளிரும் அண்ணனோட நடிப்பு. அந்த படத்துலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக சொல்ல போகிறேன், டைரக்ஷன், கதை வசனம் டைரக்ஷன் ஏஎஸ்ஏ சாமி. இவர் யார் தெரியுமா? ஃபஸ்ட்டு பராசக்திக்கு வந்து டைரக்ஷன் வந்து இவர் தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணாங்க. யார்? நேஷ்னல் பிக்சர்ஸ், பி.ஏ. பெருமாள் அண்டு
ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் எல்லாம் சேர்ந்து அந்த படம் எடுக்கும்போது ஏஎஸ்ஏ சாமி தான் இயக்கிறதா இருந்துச்சு. அதன் பிறகு தான் கிருஷ்ணன் பஞ்சுவை மாற்றினாங்க. சரி வேண்டாம், அவரை வச்சு அவங்கள வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு. பராசக்தி படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், கலைஞர் கருணாநிதியின் பெயர் பப்ளிக்கு எடுபட்டுச்சு. அண்ணன் சிவாஜியால் அவரோட ஒரு புதுமுக நடிகர் அற்புதமாக நடிச்சிருக்காருன்னு சொல்லி பரபரப்பாக படம் ஓடுது. அப்போ பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி ஹீரோ தான் மெயின் படத்தில். அதை தான் பேஸ் பண்ணி எந்த படமுமே சக்ஸஸ் ஆகும். அப்புறம்தான் லொட்டு லொசுக்கு எல்லாமே. அந்த வகையில் பார்க்கும்போது இவர் பேசுகிற வசனம் உச்சரிப்பு அந்த வேகம் அதெல்லாம் பார்த்துட்டு யாரா வசனம் அப்படிங்கும்போது கருணாநிதினு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஓ கருணாநிதினு எழுதியிருக்காரா, நல்லா எழுதியிருக்காரு, அப்படி தான் பேராச்சு கருணாநிதிக்கு. அதுக்கப்புறம் அவரும் வளர்ந்துட்டார் சிவாஜியை வச்சு. இதுதான் உண்மை. இதில் மாற்றமே கிடையாது, எல்லளவும் மாற்றம் கிடையாது. என்னமோ பிற்காலத்தில் அது வேறு மாதிரி நடந்துச்சு. எம்ஜிஆர் அவரை சப்போர்ட் பண்ணார், அவரை கொண்டாந்து அரியணையில் உட்கார வச்சிட்டாங்க. அப்படியே வண்டி ஓடிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே டாப்பில் போயிடுச்சு. இதுதான் நேரங்கிறது. காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் சிவாஜிக்கெலாம் அது மாதிரி அமையல. சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய சக்கரவர்த்தி. வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்தார். எல்லா நாட்டிலையும் அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. உலகத்திலே தலைச்சிறந்த நடிகர்னு பேர் வாங்கினவர் அவர் மட்டும்தான். ஆனால் இந்த மாதிரி சில அரசியல் விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டன்றது கிடைக்கவும் வேணாங்கிறேன் நான். நம்ம அது கிடச்சி ஒரு கால் அவர் அந்த ஒரு பதவியில் போய் உட்காந்து கூட இருக்க 4 பேர் கெட்ட ஏதாவது சுரண்ட போய் இவருக்கு கெட்ட பேர் ஆகும். புரியுதா இல்லையா? இவர் நல்லவராக இருந்தாலும் கூட இருக்கவன் கண்டிப்பாக எதுலையாவது கையை வைப்பான். அப்போது இவருக்கு கெட்ட பேர் உண்டாகும். அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக இந்த கரையெல்லாம் படாமல் அப்படியே போய் சேர்ந்துட்டார். அது வரைக்கும் சந்தோஷம். இந்த படம் வந்தது 1954. இந்த 54 வந்த படங்கள் தான் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் போன தடவை சொன்னது அதே தான். இதை 1954 சிவாஜி இந்த படத்தில் வசனத்தில் சொல்லிடுவார். அந்த இவன் இருப்பான் காக்கா ராதாகிருஷ்ணன், அவன்கிட்ட சொல்லுவார், கரும்பு இந்த மாதிரி பொம்பளை மனசு இந்த உலகத்தில் இது பெருசு இல்லை, அது பெருசு இல்லை, இதெல்லாம் பெருசு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை மனசு தான் அதை அந்த ஆழத்தை மட்டும் யாராலும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு வசனம் வரும். 1954 சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவனுங்க 84 இந்த பாட்டை பாடுறானுங்க. ஏன்னா உடனே அது சூப்பர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் சிவாஜி விதை போட்டுட்டாரு. அதாவது இன்றைக்கி நான் விதைச்ச விதை நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, உன் மகன் பழம் சாப்பிடுவான்னு சொல்லி தேவர் மோகனில் சொல்கிற மாதிரி அவர் அப்போவே எல்லாத்துக்கும் விற்றுட்டு போயிட்டார். வில்லன் ரோல்லேருந்து இந்த மாதிரி வசனங்கள்லேருந்து மூல கதையிலேருந்து எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் மாம்பழத்தை எடுத்து நல்லா ருசித்து தின்னுவிட்டார். அந்த கொட்டையை கூட அவர் உடலை மேக்ஸிமம் சப்பி எல்லாத்தையும் தூக்கி ஒன்றுமே இல்லாமல் அப்படி எரிஞ்சிட்டு போயிட்டார். அதை எடுத்து தான் இப்போ எல்லா படம் பண்ணி பார்க்குறானுங்க, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது நம்ம செய்ய முடியுமான்னு. அதனால் சிவாஜின்றது சினிமாங்கிறது சிவாஜி. இந்த உலகம் எப்படி ஒரு உலகம், ஒரே உலகம் தானே சொல்லுங்கள். அதே மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே உலகம் சிவாஜின்ற உலகம் தான். அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறவனுங்க தான் எல்லா பயிலும் உலக நாடுகளில் இருக்கவன்லேருந்து, நார்த் இந்தியாவிலேருந்து இருக்கவன்லேருந்து, சவுத் இந்தியாவில் இருக்கவன்லேருந்து, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவன்லேருந்து எல்லா நடிகர்களும் அந்த சிவாஜின்ற சினிமா உலகத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு செடி மாதிரி. அதனால் சிவாஜி எவர் கிரேட். அவருக்கு ஈடு இணை எவனும் இது வரைக்கும் கிடையாது, இனிமேட்டு பிறக்கவும் முடியாது. உலகம் அழியிற வரைக்கும் அவர் தான் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரே ஒரு ராஜா சினிமாவை பொறுத்த வரைக்கும். அந்த துளி விஷம் படத்துலேருந்து அந்த முக்கியமான காட்சிகளை பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். கற்பகத்தின் காவலா, தங்கள் வருகை நாட்டிற்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது. உங்கள் குற்றம் வளர்க உங்கள் பெருமை. மன்னர் அன்புமிக்க தேவர் அவர்களே, மற்றையோர்களே, ஆழ்மான வரவேற்பு என்னை சிறப்பாக கொண்டுள்ளோம். நாகநாட்டில் இதற்கு நல்ல ஆமோதிப்பு இருக்கும் என்றே நம்புகிறேன். மன்னவா,
மன விஷயமான பேச்சுக்களை தனிமையில் பேசுவது நல்லது. அதுவே நன்று. வாருங்கள். தங்கள் வருகை முன்னதாக தெரியாமல் போய்விட்டது. குறையொன்று வைக்கவில்லை தாங்கள். உண்மையில் இதைவிட சிறப்பான வரவேற்பை இதுவரை நான் கண்டதில்லை. மிக்க நன்று. அமருங்கள். கற்பகம் அண்ணா, என்ன தயக்கம்? நாகவல்லியை தங்கள் நாயகி ஆக்குவதில் எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. எப்படி இருக்க முடியும்? என் தந்தையும் நீங்களும் சாதாரண நண்பர்களா? திருமண விஷயமாய் நாகவல்லியின் அபிப்பிராயத்தையும் கேட்டேன். அதுதான் முறை. நாகவல்லி என்னை மனப்பூர்வமாக விரும்பினால் கூட பெற்றோன் அந்த முறைக்கு தாங்கள் கேட்டதுதான் மிகவும் சரி. நாகவல்லியின் மனங்கோண நான் நடப்பதே கிடையாது. நடக்கவே கூடாது மன்னவா, நடக்கவே கூடாது. ஒரே மகள், தாயற்றவள், அவள் ஆசைகளுக்கு அணை போடுவதே தவறு. அதனால் தான் திருமண விஷயத்தில் அவள் இஷ்டப்படியே விட்டுவிட்டேன். சரியான காரியம் செய்தீர்கள். இல்லை என்றால் நீங்களே என் மருமகனாகும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கும். இன்னும் சிலேடையாகவே பேசுகிறீர்களே மாமா. நாகவல்லி தனக்கு சேர்ந்த கணவனை தானே தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். கற்பக மன்னருக்கு இது கடும் ஏமாற்றத்தை தரலாம். ஏமாற்றம் தான் அரசே. பல நாளைய ஆசைகள், எத்தனையோ எண்ணக்கோட்டைகள் எல்லாமே தகர்ந்து விட்டன. ஆயினும் ஒன்று, நாகவல்லி எனக்கில்லை என்றாலும் அவள் வாழ்வு வளமாக இருக்க வேண்டும் என்பதில் தங்களைப் போலவே எனக்கும் ஆசை, அக்கறை. மனம் நாடிய மணாளனோடு மனமகிழ்ந்து வாழட்டும். மன்னவா, ஒன்று மட்டும் கேட்க விரும்புகிறேன். கேளுங்க. நாகவல்லி தேர்ந்தெடுத்த மணாளன் எந்த நாட்டு மன்னன் என்பதை நான் அறியலாமா? மற்றொரு சமயம் சொல்லுகிறேன் மன்னவா. மகிழ்ச்சி. என்னிலும் சிறந்த ஓர் அரசனை, அழகனை, ஆற்றலுடையானைத்தான் அவள் மணக்கப் போகிறாள் என்பது தெரிந்தால் என் ஏமாற்றம் குறையும், மகிழ்ச்சி கூட அடைவேன். இதுமா இங்க தங்க போறீங்களா? ஆனாயம் பூஞ்சோலை. கரும்பு. என்னடா பூஞ்சோலை? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பூஞ்சோலை. அழகு சொட்டுதுங்க. அப்படியே பூஞ்சோலை வெகு தூரத்தில் இருக்கிறதா? இல்லைங்க. நாங்கள் வரக்கூடாதாங்க? கூடாதுங்க. ஏன் கூடாது? அந்த அழகை நாங்களும் அனுபவிக்க கூடாதா? ஐயோ கூடாது. என்னடா? இல்ல, பூஞ்சோலை. பூஞ்சோலை ஒரு பொம்பளை. இளவரசிக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சு வச்சுதுங்க. சொல் கரும்பு. எந்த நாட்டு மன்னனவன்? மன்னனாவது மண்ணாங்கட்டியாவது அவன் ஒரு அன்னக்காவடி எஜமா. ஆச்சரியமா இருக்கிறதே. ஒரு சாதாரண அரண்மனை சேவக எஜமாவன். நல்ல அழகனா? அவலக்கணம் சொட்டுதுங்க அவன் மூஞ்சில. சிறந்த கலைஞனும். அவனை பார்த்தா கலை கூட தற்கொலை பண்ணிக்கும். கரும்பு, ஏதாவது ஒரு அம்சம் அவனிடம் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அதுதான் இல்ல. எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் இளவரசிக்கு பொருத்தவன் எனக்கு தெரியல. தகுதியற்றவனாயின் அவள் தந்தையிடம் சொல்லி தடுத்தே ஆக வேண்டும். கரும்பு, எங்கே இருக்கிறான் அந்த அருகதையற்றவன்? எங்க போயிட போறான்? எல்லாம் இங்கதான் இருக்கான். வாங்க காமிக்கிறேன். கரும்பு, உன் வார்த்தைகளிலே எனக்கு சந்தேகம். சந்தேகமா? அழகனல்ல என்றாய். அழகு தெய்வமே ஆண் உருவெடுத்து வந்தார் போல் தோட்டமளிக்கிறான். வேலையை பத்தி தான். அரண்மனை சேவகன் என்றாய். மதிப்பிற்குரிய ஆசிரியர் தொழில். பேசுறது ஏமாற்றுக்காரன் என்றாய். உண்மையின் சங்கநாதம் அவன் பேச்சிலே ஒலிக்கிறது. அதுக்கு இல்ல எஜமா, இவனை பத்தி. ஐயா, எங்கள் தலைவி அங்கேற்கண்ணி உங்களை பார்க்க வேண்டுமா? இன்றிரவு வீட்டிற்கு வர சொன்னார்கள். வருகிறேனம்மா. நிஜமா? இப்ப என்ன சொல்றீங்க? அழைப்பு யார்கிட்ட இருந்து? அங்கேற்கண்ணி கிட்ட இருந்து. அங்கேற்கண்ணி யாரு? அரண்மனையில ஆட்டக்காரி. அவ வீட்டுல இவருக்கு என்ன வேலை? அதுவும் ராத்திரி நேரத்துல. நிஜமா, இதுதான் இடம். இந்த இடத்துலதான் நாம நின்னு நிதானமா அலசி பார்க்கணும். ஆம் கரும்பு, ஆலோசிக்க வேண்டிய விஷயம்தான். கட்டழகி நாகவல்லியின் வாழ்வு ஒரு கயவனிடம் சிக்கிவிடக் கூடாது. கூடாதுன்னு தானே நானும் சொல்றேன். நிஜமா, எத்தனை நாள் ஆனாலும் சரி இங்கேயே தங்கி இந்த நல்ல காரியத்தை கடைசி வரை கவனிச்சிடணும். கவனிப்போம். நம்பிய அடியானை
கைவிடாதீர்கள் சுவாமி. அங்கேற்கண்ணி, மறந்து விடு என்னை. மறக்க முடியாதனில் அன்பனாக, உட்டானாக, உடன் பிறந்தானாக மனதிலே இடம் கொடுத்துக் கொள். வருகிறேன் அம்மா, வருகிறேன். சுவாமி, 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 நினைக்கவே இல்லை, நிராகரித்து விட்டான். இது நான் வாழவும் வேண்டுமா? ஆடும்பொரு சித்திரமே, கற்பக மன்னன், எதிர்பாரா பிரவேசம். எரியும் உன் நெஞ்சத்திற்கு சாந்தி தர அங்கேற்கண்ணி, சந்திரன் உன்னை நிராகரித்தானே, ஏன் தெரியுமா? அரச சம்பந்தம். அரச சம்பந்தம்? நாகவல்லிக்கும் அவர்க்கும் திருமணம். நாகவல்லி? ஆம், நாகநாட்டு இளவரசி நாகவல்லி. அந்த திமிரில் பேசினான் சந்திரன். அங்கேற்கண்ணி, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். மற்றொரு சமயம் மன்னவா, மனம் குழம்பி இருக்கிறது. மனம் குழம்பி இருக்கிறதா? சரி, மற்றொரு சமயம். கரும்பு, நிஜமா? சந்திரனை பற்றி உன் வியாக்கியானங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சரியா இருந்ததுங்களா? எல்லாமே தவறு. சந்திரன் உத்தம புருஷன், உயர்ந்த பண்பாடுடையவன், நாகவல்லி குகந்த சிறப்பான தமிழ் மகன். ஆமா ஆமா ஆமா. அரசே, அதை அறியத்தானே காத்திருந்தோம். இனி புறப்படலாம் அல்லவா நம் நாட்டிற்கு? இல்லை. இல்லையா? நிஜமாவா? பூஞ்சோலே கரும்பு, நிஜமா? இந்த நாட்டில் நமக்கு நீ என்ன வேலை மன்னவா? இருக்கிறது தோழரே, இருக்கிறது. அங்கேற்கண்ணி இல்லம் சென்றேன். அங்கு நடந்தவைகளை கவனித்தேன். சந்திரன் சத்புருஷன் என்பதை மட்டுமல்ல, அங்கேற்கண்ணியும் ஒரு அருங்குணவதி என்பதை அறிந்தேன். அதற்காக நாம் தங்க வேண்டிய அவசியம் எப்படி ஏற்படுகிறது மன்னவா? கேளுங்கள். அங்கேற்கண்ணிக்கு சந்திரன் மேல் காதல். சந்திரன் நாகவல்லியின் மணாளன். எனக்கோ எண்ணி வந்த பெண் கிடைக்கவில்லை. அங்கேற்கண்ணியின் காதலுக்கு நான் ஏன் அபேட்சகனாக நிற்கக்கூடாது? நிஜமா? ஒரு வார்த்தை சொல்லலாங்களா? கரும்பு, ஐயோ, நான் சொல். அபேட்சகனா நின்னா மட்டும் போதாது. எத்தனை காலமானாலும் சரி, எவ்வளவு காசு செலவானாலும் சரி, யார பிடிச்சாலும் சரி, பொதுவா எந்த முறையை கையாண்டாலும் சரி, உங்க தேர்தலில் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அடுக்காத செயல் அரசே. அங்கே இருக்கின்ற ஒரு ஆட்டக்காரி, ஆனால் அழகி, கலாவதி, நல்ல குணவதி, மன்னவர் குலத்திற்கு மாபெரும் இழுக்கு. இந்த நாட்டில் பூபதிகளாய் இருப்பவர்கள் புதுப்பாதை வகுக்கும் காலம் நண்பரே இது. அரச பரம்பரையை சேராத மங்கை அரியாசனம் ஏறுவதை சட்டம் ஆமோதிக்காது. சட்டத்தை மாற்றுவோம். சுயநலத்திற்காகவா? மன்னனாக இருப்பவன் மனிதனாக வாழ முடியாதென்றால் அதற்காக மக்களே எதிர்க்கலாம். மணிமுடி வேண்டாம். அத்தனை தீவிரமா தீர்மானம் செய்தாகிவிட்டது. அரச வட்டாரங்களிலே அங்கேற்கண்ணியை போல் 1000 அழகிகள் இருப்பார்கள். ஆனால் அங்கேற்கண்ணி இருக்க மாட்டாள். கடமை இருந்தது சொன்னோம், காது இருந்தது கேட்டோம். இனி பேச்சு தேவையில்லை. கரும்பு, காந்தார மன்னர், எங்கே வந்தீர்கள் மன்னவா? உண்மை ஒன்றை உனக்கு கூற. கூறுங்கள். சந்திரன் நிச்சயமாக உனக்கு இல்லை. அதை கூற நீங்கள் யார்? நடப்பவையெல்லாம் நன்கு கவனிக்கும் ஒரு நல்லெண்ணக்காரன், நண்பனும் கூட. அங்கேற்கண்ணி, மலையை அசைக்க எண்ணுகிறாய். அசைந்தால் ஆனந்தம், முயற்சியிலே மடிந்தால், மனதில் கொண்ட உறுதிக்காக மரணத்தை ஏற்றாள் என்ற வீரப்பட்டம். அதுதான் இல்லை. மலையசைக்கும் முயற்சியிலே மடிந்தால் வீரப்பட்டம் அல்ல, பைத்தியக்கார பட்டம் வழங்கும் உலகம். கற்பக மன்னரே, வார்த்தை வளர்கிறது. காற்றை, கடல் அலையை அசையாதே என்று தடுக்க முடியுமானால் எனக்கும் பேசாதே என்று தடை உத்தரவு போடு. அதிகமாக பேசுகிறீர்கள். நானா பேசுகிறேன்? நான் கொண்டு விட்ட கட்டுக்கடங்காத காதல் பேசுகிறது அங்கேற்கண்ணி. காதல், அதன் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நன்றாக. அதன் தத்துவத்தை தான் உணர்வீர்களா நீங்கள்? தெளிவாக. ஆசை அரசகுமாரியின் மேல், அது ஆகாதென்று தெரிந்ததும் காதல் அங்கேற்கண்ணியின் மேல். நல்ல காதலையா உங்கள் காதல்? காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்புகின்ற காதல். என் எண்ணங்களுக்கா தவறு கற்பிக்கிறாய் அங்கேற்கண்ணி? தகாது. நாகவல்லிக்கு காதல் இன்னொருவன் மீதென்று அறிந்தேன். பெருந்தகையோடு அவளை மறந்தேன். சந்திரன் நிச்சயமாக உனக்கில்லை. நீயும் அவனை மறந்து விடுவதுதான் நியாயம், நீதி, சட்டம். சந்திரனை மறக்க வேண்டும். அடியோடு மறந்து உன் காதலுக்கு காலடி பணியும் என்னை ஏற்றுக்கொள். மனம் விரும்பாத மணவாளனுடன் மரக்கட்டையாக வாழவா? இல்லை. கற்பக நாட்டு அரசியாக அரியாசனம் அமர, சூரியகாந்தரின் தெய்வமாக அவன் இதயத்தில் கோயில் கொள்ள. நயமான பேச்சு, ஆனால் கருத்தில பிழை. பிழை என்ன கண்டாய் அங்கேற்கண்ணி? நாகவல்லி உங்களை காதலிக்கவில்லை. இல்லை.
அவளை மறந்து விட்டீர்கள். மறந்து விட்டேன். அங்கேயற்கண்ணியும் உங்களை காதலிக்கவில்லை. அவளையும் பெருந்தகையோடு மறப்பதுதான் நியாயம், நீதி, சட்டம். முன்னுரை சரி, முடிவுரை குற்றம் உள்ளது. விமர்சனம் தேவையில்லை, விவாதம் கூட செய்ய வேண்டாம். மன்னரே, பேச்சைத்துடன் நிறுத்திக் கொள்வோம். போய்விடுங்கள். போவதாக எண்ணம் இல்லை. பிடிவாத மார்க்கமா? இல்லை. உரிமை போர், உண்ணாவிரதம் வரை, உயிர் போனாலும் சரி. இது வெறையரின் போக்கு, கண்டித்தனம். அருமையான சொல்லெடுக்கு, அமோகமான அர்ச்சனை. மன்னராக இருக்கிறீர்கள், மரியாதை குறைவாக நடக்க மனம் வரவில்லை. ஒரே கேள்வி, நீங்கள் போகிறீர்களா, நான் வெளியேறட்டுமா? ஒரே பதில், அதுவும் முன்பே சொல்லியாகிவிட்டது. போவதாக எண்ணம் இல்லை. சரி, நான் போகிறேன் வெளியே. நான் இருக்கிறேன் இங்கேயே. கனவில் கண்ட காட்சி அல்லவே. 2 கண்ணும் பார்த்து எஜமா. மலையமான் தான், அதுல சந்தேகமே கிடையாது. கரும்பு எஜமா, சந்தர்ப்பம் செய்யும் உதவி இந்த காலத்தில் சகோதரர் கூட செய்வதில்லை. ஆமாங்க, இந்த ஊர்ல நாம கால் வச்ச வேலை அதிர்ஷ்டம் அடுக்கடுக்கா வருதுங்க, உங்களுக்கும் எனக்கும். அதிர்ஷ்டம் என்று சொல்லட்டும், அதிலே நம்பிக்கை உள்ளவர்கள். நல்லெண்ணத்தில் விளைந்த நல்ல பயன்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். கரும்பு, யாரிடமும் பேசாதே நீ கண்டறிந்த ரகசியம் பற்றி. சந்தர்ப்பம் பார்த்து சாமர்த்தியமாக உபயோகிக்க வேண்டும். மற்றொன்று, என்னங்க? மகாதேவியின் மீட்டின் மீது சதா ஒரு கண். ஒரு கண் என்ன, 2 கண்ணு. மனசு, உடல், பொருள், ஆவி எல்லாம் அங்கேதான். பிடித்ததா ஆட்டம்? ஊர்வசி, ரம்பை என்பார்கள் உன் ஆட்டத்தை பார்க்காதவர்கள். பாட்டு யாழினிது குழலினிது என்றோரெல்லாம் இனி இனிதினிது அங்கேயற்கண்ணியின் இசையொன்றே இனிது என்பர். கணே, உன் ஆட்டத்தின் போது கண்கள் காட்டிய ஒளிஜாலங்கள், குரல் எழுப்பிய நாத விந்தைகள், முகம் காட்டிய பாவநயங்கள், அங்கு அசைவிலே தோன்றிய அபூர்வ வளைவுகள், கவலை வந்து விட்டது அங்கேயற்கண்ணி. கவலையா? கவிஞன் அல்லவே பாட, புலவன் அல்லவே புகழ, ஓவியன் அல்லவை சித்தரிக்க என்ற கவலை மிக கொண்டேன் கற்கண்டே. இனிக்க இனிக்க பேசுகிறீர்கள். நெஞ்சிலே இன்பத்தேன் ஊறி கிடக்கிறது அஞ்சுகமே. அங்கேயற்கண்ணி, பாலி பருங்கள் சுவாமி. உன் அன்பை பருக வந்தேன் அங்கா. பலரசம் உன்னை விட தித்திப்பாது. சுவாமி, உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். குயிலிசை கேட்க கசப்பா? அங்கா, நீ பேசிக்கொண்டே இரு, நான் அருகில் இருந்து ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். சந்திரன் மறுபடியும் அவன் பேச்சு. அவமதித்தான் சுவாமி என்னை. மடையன் கண்டபடி ஏசினார். கயவன் அவதூறுகளை அள்ளி வீசினார். அற்பன் என்னை துச்சமாக மதித்தார். துஷ்டன். அந்த சந்திரனை என்ன செய்ய வேண்டும்? சங்கிலியால் கட்டி அந்த நாயை தெருத்தருவாக இழுத்து வரச் செய்யட்டுமா, அல்லது அந்த தூர்த்தனின் உடல் தூக்கு மரத்திலே தொங்குவதை நீ பார்க்கிறாயா? இதில் எது வேண்டும் அங்கா?
அதுவெல்லாம் போதாது அவனுக்கு பாடம் கற்பிக்க. அவன் இங்கு வர வேண்டும். என் முன் அடிமை போல் கைகட்டி நிற்க வேண்டும். அவனை நான் அவமதித்து பேச வேண்டும். அது கேட்டு அவன் ஆயுடெல்லாம் அலறி துடிக்க வேண்டும். கண்ணாளா, அங்க சந்திரனை பிடித்து முன்னும் நிறுத்துவேன். கரும்பு நினைத்தபடியே நடந்திருக்கிறது. உங்க முன்னேற்பாடும் முன்னோட்டனையும் சும்மாவா போகும்? மகாதேவியிடமிருந்து மர்ம செய்தி. மறுநாள் இங்கே மலையமான். மலையமான் கரும்பு நிஜமா நடிக்கிறான். பெயர் மோசகார பெயர். சந்திரா, காட்டு விலங்கன திரியும் மலையமான் இவன்தான் என்று உனக்கு தெரியாது? வீரர்களை இவர்களை பிடித்து கட்டுங்கள். வீரர்களை வீட்டை வழங்குங்கள். மகாதேவியின் வீட்டை நன்றாக சோதனையிடுங்கள். அவளையும் கைது செய்யுங்கள். சந்திரனுக்கு கால் விலங்கு கை விலங்கிட்டு காராகிரகத்தில் வையுங்கள். மன்னவா, இது என்ன அவசர கூட்டம்? நள்ளிரவி மலையமான் என்ன அவனுக்கு? அன்று மலைச்சாரலில் தோன்றினான். இன்று தலைநகர் மகாதேவியின் வீட்டில். பார்த்ததையா? கற்பக மன்னன். தேவர் பெருமானே, மகாதேவியின் வீட்டிலே தோன்றினான் மலையமான். சந்திரன் இருக்கும் போது. அதுதான் அதிலே முக்கியம். கைது செய்ய போனேன் வேடி மலையமானை. ஓடிவிட உதவினான் சந்திரன். அதுதான் அதிலே துரோகம். அதற்குத்தான் சந்திரனை கால்விலங்கு கைவிலங்கிட்டு காராகிரகம் வைக்க சொன்னாயா? ஆம், காராகிரகம் வைத்து நாளை ராஜதுரோகத்திற்கு விசாரணை, தீர்ப்பு, தண்டனை. மன்னவா, காராகிரகமும் காவலும் தேவையில்லை. சந்திரன் அவையிலே தோன்றுவான். நான் பொறுப்பு. வருகிறேன். என் செயல் எதற்கு ராஜதுரோகம் என்று பெயர்? எதற்கு ராஜதுரோகம் என்று பெயர்? நன்றாக கேட்டாய். ஒன்றுமே அறியா பாலகனை போல். குதர்க்க மூளைக்காரனே, கூறுகிறேன் கேள், எது ராஜ துரோகம் என்று. முன்னாளில் நீ யார்? என்ன உன் பூர்வாங்கம்? யாது உன் தரம் என்று எதுவுமே கேட்காமல் ஆட்சியிலே மாட்சிமையும் பொறுப்புமிக்க பதவியிலே அமர்த்தினால் பதவிக்கு படியமைத்தோரையே பதம் பார்க்கும் பாதக செயலுக்கு ராஜ துரோகம் என்று பெயர். நாட்டின் திருநாமம் சொல்லி சுயநல வேட்டைக்கு ராஜபாட்டை அமைக்கின்ற குள்ளநரி செயலுக்கு ராஜ துரோகம் என்று பெயர். உதட்டிலே கொள்கையும் உள்ளத்திலே பேராசையும் நாட்டை பிணக்காடாக்கி அரசியல் தடாகத்திலே மக்கள் ரத்தத்தை தேக்கி அதிலே தவழ்ந்து தத்தளித்து ஆட்சி விடத்திற்கு அடிகோடுகின்ற சூது செயலுக்கு ராஜ துரோகம் என்று பெயர். ஏன் குற்றம் செய்த உன் நெஞ்சம் இன்னுமா உன்னை உறுத்தவில்லை? ஊர்கெடுப்பவனே, அதையும் கூறுகிறேன் கே. அண்ணனை காட்டிக் கொடுத்த தம்பி, அப்பனை காட்டிக் கொடுத்த மகன், அரசனை காட்டிக் கொடுத்த ஆண்டி, ஆட்சியை காட்டிக் கொடுத்த அமைச்சன், இப்படி எத்தனையோ பேர் இந்த ஏமாந்த நாட்டிலே அந்த ராஜதுரோகிகளின் பட்டியலிலே சேர்க்கப்பட வேண்டியவன் நீ ஒருவன். உன் வீட்டிலே மலையமான் தோன்றிய காரணத்தால். வேந்தே, பயிரை காக்கும் வேலி என்று நினைத்தீர்களவனை இன்று வேலியே பயிரை மேய்கிறது. உடன் பிறந்தே கொல்லும் வியாதியைப் போல் உடனிருந்தே நம்பிக்கை துரோகம் செய்துதான் இந்த உத்தன். அரசே, மலையமா தோன்றிய எங்கே? மகாதேவியின் வீட்டில். மகாதேவி யார்? சந்திரனின் தாயார். காரணம் சொன்னாராம். காரணம். இந்த காலத்தில் யார்தான் காரணம் கூறவில்லை? வழிக்கு விழுந்த வனிதை தான் வஞ்சிக்கப்பட்டதற்கு வாலிபனை காரணம் கூறுகிறாள். வாழத் தெரியாத சோம்பேறி விதியை காரணம் கூறுகின்றான். மழை பெய்யாததற்கு மதவாதி பாபம் பெருகிவிட்டது என்று காரணம் கூறுகின்றான். விஞ்ஞானி காலநிலை மாறிவிட்டது, பருவக்காற்று மாறி அளிக்கின்றது என்று காரணம் கூறுகின்றான். அதுபோலவே இவனும் காரணம் கூறுகின்றான். அகப்பட்டுக் கொண்டவின் மன்னவா, தொட்டதற்கெல்லாம் காரணம் கூறுபவர்களை சுத்தமாக நம்பக்கூடாது. நாகவல்லிக்கு சிறைக்காவல். என் காதலுக்கு போட்டியிட்ட கட்டழகி ஒரு கைது. சுவாமி, எல்லாம் கற்பக நாட்டு மன்னன் கச்சிதமாக செய்த ஏற்பாடு. மானே, மகிழ்ச்சிதானே? சுவாமி. அங்கா? சுவாமி, அங்கா? எனக்கு மயக்கம் வருகிறது சுவாமி. மயக்கமா? ஆம், ஆனந்தத்தில், சந்தோஷத்தில், உற்சாகத்தில். என் ஆரமுதே, அடியேன் அதிர்ஷ்டசாலி. சுரையே, சந்திரனும் பிடிபட்டு விட்டான். பூவே, புறப்பட்டு விட்டேன் அந்த திருப்பணிக்கு. சந்தர்ப்பம் சரியாக வாய்க்கட்டும் என்று தான் காத்திருந்தேன் இதுவரை. இப்போது நல்லதையெல்லாம் வரிசையாக நடக்கிறது. நளின சிங்காரி, சந்திரன் செய்துள்ள சபதம் உனக்கு தெரியும். மலையமானை அவன் பிடிக்க வேண்டும். மலையமானின் மறைவிடமோ எனக்குத்தான் தெரியும். போதேன், பூனை போல் பதுங்கி புலி போல் பாய்ந்து மலையமானை பிடிப்பேன்.
சிங்கமாக கீறி அவனை மறைவிடத்திலே சிறை வைப்பேன். பிறகு அந்த அற்பனை, அதாவது சந்திரனை, அந்த சிறுபயனை அழைப்பேன் அந்த மறைவிடத்திற்கு. வருவான் ஆத்திரத்தோடு, துடிதுடிப்போடு, ஆசையோடு. வந்தவன் மலையமானை அல்ல, மானத்தை போக்க ஒரு மங்கை மாது சுரோன்மணி அங்கேயர்கண்ணி அங்கு நிற்பதை பார்ப்பான். என்ன சுவாமி எதிர்கால திட்டம்? சதிகாரன் சந்திரனுக்கு ராஜதுரோக தண்டனை. மலையமானை மன்னனிடம் ஒப்புவிப்பேன். அங்கேயர்கண்ணியின் ஆசை காதலன், அதாவது நீங்கள், நான் மலைநாட்டிற்கும் அதிபதியாவேன். அடே அப்பா. திருமணம் நாகநாட்டில், வரவேற்பு வைபவம் கற்பக நாட்டில், உல்லாச பிரயாணம் மலைநாட்டில். வரட்டுமா கண்ணே? வெற்றியோடு திரும்புங்கள். மறக்கவே நிஜமா? இடம் உனக்கு நன்றாக நினைவிருக்கிறதா? நல்லா. ஆபத்தோடு விளையாடிய ஆபத்தை பற்றி என்னடி அக்கறை? சந்திரனுக்காகவே இந்த சடலம் இருந்தது. அவரை மீட்கும் முயற்சியில் இது அழிந்து விட்டால் தான் என்ன? சந்திரனுக்காகவா? அப்ப சூரியகாந்த நீ அறியாத சூற்றிய. உனக்கு தெரியுமே நான் நடித்த நாடகம். நீ அறிவாயே கற்பக நாட்டு மன்னனை நான் கருவியாக உபயோகித்ததே. என் எண்ணம் ஈடேறவில்லை. என் சுவாமி சிறைப்பட்டு விட்டார். நாளை மரணம். அதற்குள் அவரை விடுவிக்க வேண்டும். அங்கா, இது ரொம்ப ஆபத்தான முயற்சிமா. மீறினால் சாவு, அவ்வளவுதானே. சாவு நிறுத்தியா? நான் சாகலாம், சந்திரன் தப்ப வேண்டும், உயிர் வாழ வேண்டும். அவரை ரொம்ப கடுமையான காவல்ல வச்சிருக்காங்க. இருக்கட்டும் வேணி, என்னிடமா இல்லை ஆயுதங்கள். என் கண் ஒரு கலை, என் நடை ஒரு நாசம், என் சாகசம் ஒரு வலை, என் அங்கமே ஒரு அபாய சிலை. எதுவும் நடக்கவில்லை என்றால் இதோ மாவேணி. நில்லடி அங்கே நீதி மோசக்காய். இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிந்த பதங்கள். நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாயே நாசக்காரி. குருட்டு நம்பிக்கை வைத்தது நீங்கள், அதற்கு குற்றவாளி நானா? பகட்டு வார்த்தைகள் மொழிந்தாய். பலவந்த காதலுக்கு பாடம் கற்பிக்க கையாண்ட முறை அது. அன்பே என்று அழைத்தாய். என் காரியமாவதற்கு ஆசை மொழி பேசினாய். உங்களை என் பம்பரமாக்க காதலின்பம் காட்டுவேன் என்றாய். பம்பரத்தை சுழற்றும் தந்திரம் அது. இப்போது காதல் மற்றொருவன் மீதென்றாய். அதை முன்பே உணராதது என் குற்றம் அல்ல. கள்ளி, சாகசக்காரி. சந்திரனை, சாக வேண்டியவனை காப்பாற்றவா முயற்சிக்கிறாய். நடக்காதடி நாசக்காரி, நடக்காது. உன் காலடியிலே சுருண்டு கிடந்த கபாகியனால் உன் மஞ்சத்தால் நெருப்பு நெஞ்சலாகிவிட்டவன். புயல், சண்டமாரதம், எரிமலை. உன் காதலனை நீ இந்த உலகத்திலே காண முடியாது. பேயாக, பிசாசாக, அரூபமாக, ஆவியாக அவரை பிடித்துக் கொள். கரும்பு இல்லை, வஞ்சக செயலுக்கு விபச்சாரி கொடுத்த விலை. கரும்பு, நான் வந்தது ஒரு வேலையாக. தலையிட்டோம் சம்பந்தமில்லாத மற்றொரு காரியத்தில். அதன் விளைவு காலவரையம், கொலைகாரன் என்ற பழிச்சொல். ஆனால் கரும்பு, கடலின் ஆழத்தை, காற்றின் வேகத்தை அறியலாம், விண்மீன்களை எண்ணலாம். ஆனால் பெண்ணின் மனது புரியாத புதிர் என்ற புதுப்பாடம் கற்றேன். ஆமா யஜமா, நானும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வா. ஊருக்கு தானே? இந்த ஊருக்கு நமக்கு லாயக்கு இல்ல. ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஓடிடுவோமே. எதற்கு? வீரமார்த்தாண்டனிடம் சொல்லிவிட்டே போகலாம். ஐயோ, இந்த கொலைக்கு நாம பதில் சொல்லணுமே. பதில் பதில். படத்தை பார்த்தீங்களா? அண்ணனோட நடிப்பு, முகபாவம் என்ன மாதிரி ஒரு பிச்சு பிச்சு உதறினாரு, கவனிச்சிங்களா? இதில் வந்துட்டு கே.ஆர். ராமசாமி அப்போவே ஃபஸ்ட்டு பராசக்தி படத்துக்கு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். ஏன்பா, அதாவது சிவாஜியை போட்டு அந்த படம் எடுக்கும்போது சொல்லியிருக்காரு, புதுமுகத்தை போட்டு ஏன்பா ரிஸ்க் எடுக்கிறீங்க, பேசாமல் கே.ஆர். ராமசாமி இல்லைன்னா டி.ஆர். மகாலிங்கத்தை வச்சு படத்தை முடிக்க பாருங்கப்பான்னு சொன்னவர் ஏவிஎம். அந்த கே.ஆர். ராமசாமி தான் இவர்.
அது பாருங்க எப்படி எப்படிலாம் அது வந்து கடவுளோட சக்தியில் அண்ணனே கடைசியில் அது நடித்து அது பெரிய வெற்றி விழா கண்டு அண்ணன் ஒரே நாளில் புகழேணியின் உச்சிக்கு போய் சூப்பர் ஸ்டார் ஆனார். பாருங்கள், தயவு செஞ்சு இது மாதிரி படம்லாம் பாருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.